ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஓம் சாய் ஆரி ஒர்க்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சோட்டி ஸ்டிச். சோட்டி ஸ்டிச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாரியோட பார்டர்ஸ் இல்லை ப்ளவுஸோட பார்டர் ஸ்டார்டிங்கில் இல்லை லீஃப் சைடில் ஸ்டெம் ஸ்டிச் பதிலாக அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து லாங்காக ஒன்று போடுங்க. லாங்காக ஒரு செயின், அப்புறம் குட்டி செயின் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் லாங் ஷார்ட், திரும்ப அப்படியே டவுனில் வந்து லாங் ஷார்ட். நீங்கள் அடுத்தடுத்து போடுறது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு போடுற செயினை விட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ரைட் சைடு முடிச்சுட்டு அதனால் லெஃப்ட் சைடு லாங் ஷார்ட், அதை அப்படியே இழுத்து திரும்ப கீழே. நெக்ஸ்ட்டு போட 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 லென்த் வந்து அதிகமாகிட்டே வரணும். இப்போ ரைட் சைடு ஒரு 3, லெஃப்ட் சைடு ஒரு 3 வர அளவுக்கு போட்டால் போதும். மெயினு இந்த ஷார்ட் போடாமல் நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வராது அந்த ஷேப். எல்லாத்துக்குமே அந்த குட்டிஸாக ஒன்று போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். லாங் ஷார்ட், எப்போவுமே எப்படி போடுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லாங்கை போட்டு ஷார்ட் வந்து அதுக்கு மேலே தான் போடணும். அதுக்கு ரைட் சைடோ அதுக்கு லெஃப்ட் சைடோ போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுறப்போ நூல் வந்து மாட்டிக்கும், ஒழுங்காக வராது. 2 நூலுக்கும் அந்த டிசைனுக்கும் நடுவில் வந்து ஒரு கேப், கிளாத் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் லாங் போட்டு அதுக்கு மேலே வந்து ஷார்ட் போடணும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த லென்த் வந்து நமக்கு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு போடுறது தான் அந்த நடுநடுவில் ஒரு லைன்ஸ் பார்த்திங்களா. லெஃப்டில் 1 போடுறேன்னா அதுக்கு மேலே போடுங்க. அதுக்கு மேலே ஷார்ட் ஒன்று போட்டுட்டு ரைட் சைடு ஒரு செயின் எடுத்துட்டு அதுக்கு மேலே ரைட் சைடு போட்டதுக்கு மேலே ஒரு குட்டி செயின் போட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இழுத்துடணும். போட்டாச்சு. போட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கிறீங்க. திரும்ப லாங் ஒன்று, ஷார்ட் ஒன்று. திரும்ப இந்த லைன் வந்து அப்படியே வரும். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு அந்த லைன் வரும். மேபி நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பீட்ஸ் ஏதாவது வைக்கணுன்னா வச்சுக்கலாம், சம்கி வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ளே ஒன்று போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கனாலும் நல்லா வரும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி செயின், அப்புறம் டவுன். இதுதான் நம்ம சோட்டி ஸ்டிச். நீங்கள் லென்த்தாக வந்து எவ்வளோ வேணால் போட்டே போகலாம். அடுத்தது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட 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 அந்த ஷேப் வந்து வரும் பார்த்தீங்களா. ஸ்ட்ரெயிட்டாக வரணும். முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து ஸ்லோ பண்ணி காட்டுறேன். நீங்கள் லென்த் போட போட வந்துடும். ஆனால் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரையாங்கிளில், அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் தெரியும். போட்டு 2 சைடுக்கும் பார்டர்ஸில் வந்து சுகர் பீட்ஸோ இல்லை செயினோ இல்லை ஜரி த்ரெட்டில் செயினோ இல்லை ஸ்டோன் செயினோ ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா பார்டர்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஆல். அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்டிச்சோடு பார்க்கலாம்.